அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில்லதி உர்சில லிஆம்மத்தில் ஜின்னி வ காஃபத்தில் வரா. அம்மா பஅத். புகழனைத்தும் வல்ல ரஹ்மான் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களின் வழித்தோன்றர்கள், குறிப்பாக நம் மீது என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு தலைப்பு என்ற அடிப்படையில் முதல் நாளாக நாம் பார்க்கவிருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறிலே அவர்களுடைய முதற்கட்டமாக இருக்கக்கூடிய அறியாமை கால வாழ்க்கை, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்வார்கள். அறியாமை காலகட்டம், அறியாமை காலத்திலே எவ்வாறு இருந்தார்கள் என்பதை பற்றி நாம் இந்த தொடரிலே நாம் காணவிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இறுதி நபியாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் வேரிலிருந்து அறிய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் முதலாவதாக அறியாமை காலகட்டத்தை பற்றி பார்க்கும் பொழுது, அறியாமை காலகட்டத்தினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ வரல. அப்போ அவங்க வரல. நபியாக வர்றதுக்கு முன்னாடி, அவங்க நபியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரபிய சமுதாயர்கள், அரபி மக்கள்கள் எப்படி இருந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் அந்த ஐயாமுல் ஜாஹிலியா, இந்த அறியாமையுடைய காலகட்டம், எதுவுமே தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அவருடைய பரமே நபி இறக்கப்பட்டார்கள். அதன் பின் 3000 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டார். அதற்கு மத்தியில் முழுவதுமாக அரபியர்கள். அந்த அரபியருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு முன்பதாக எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, அந்த அரபியர்களுடைய சமுதாய அமைப்பை இங்கு நாம் கிதாபுகளை வாசிக்கின்றோம். பெண்கள் மிகுந்திருந்தார்கள், பெண்கள் மிகவும் அதிகமாக இருப்பார்கள். அவருடைய ஆற்றல் மிகுந்திருந்தது. ஒரு எந்த அளவுக்குன்னா, ஒரு பெண் சொன்னாதான் அந்த வீட்டில் ஆண் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அந்த வீட்டில் ஆண் தான் கட்டளையிடுவாங்க, அந்த குடும்பத்தில் ஆண் கட்டளையிடுறத பெண்ணு கேட்பாங்க. ஆனால் ஒரு பெண்ணுடைய ஆற்றலுமே மிகவும், இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு பெண்களுடைய சொல் என்பது எடுபடுற மாதிரி ஒரு பெரிய தூக்கலான ஒரு சொல்லாக, ஒரு மிகவும் உயர்ந்த சொல்லாக இந்த காலத்தில் நாம் பார்க்கப்படுவது அல்ல, நாம் பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு பெண்களுடைய சொல்ல, ஒரு பெண்களுடைய வார்த்தைகளை மிகவும் ஒரு உயர்ந்த கருத்தாக அந்த காலத்து ஐயாமுல் ஜாஹிலியாக இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அவங்களுடைய குலத்தார்களிடம், அந்த ஐயாமுல் ஜாஹிலியா அந்த காலத்திலே இருக்கக்கூடிய அந்த குலத்தார்கள், அரபியர்கள் குலங்கோத்திரங்கள் என்று கூறுவார்கள், அந்த குலத்தார்களிடம் ஏற்படுகின்ற குழப்பங்களை அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய பெண்கள் தீர்த்து வைப்பார்கள். அந்த குழப்பங்கள் நிலவுகின்ற ஒரு சிறிய பல பிரச்சனைகளை எல்லாம் அந்த பெண்கள் தீர்த்து வைப்பார்கள் என்பதாக அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவிலே பெண்கள் அவ்வாறு இருந்தார்கள் என்ற விஷயத்தையும் குறிப்பிடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, மக்களுக்கு மத்தியிலே பெண்கள் மிகவும் போர்களை மூட்டி விடுவார்கள். யாருக்கும் இப்படி 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 நடந்து அந்த பெண்கள் இந்த குடும்பத்துக்கு ஒரு விஷயத்துக்கு மத்தியில் போர்களை, சண்டையை மூட்டி விடுறதில் பெண்கள் மிகவும் ஒரு முக்கியமான பங்கை வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அன்றைய காலத்தில் அவங்களுடைய பொருளாதாரம் இருந்தது, எவ்வாறு இருந்தது, அவங்க அந்த காலத்துடைய சமூக நிலைமைக்கு ஏற்ப அந்த பொருளாதாரம் இருந்தது. புனித மாதங்களில் அமைதி கிடைக்கும். அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவிலும் கூட அந்த இப்பொழுது நாம் சிறப்பாக பார்க்கக்கூடிய 4 மாதங்கள், அந்த புனிதமான 4 மாதங்களை கூட அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய நாட்களிலும் கூட புனிதமான மாதங்களாக கருதி இருக்கின்றார்கள். அந்த புனிதமான மாதங்களிலே அமைதி நிலவும். அந்த மாதத்தில் வியாபாரம் நாம் செய்தால் அந்த மாதத்தில் வியாபாரம் செழிக்கும் என்ற ஒரு கட்டமைப்பும் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் இருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவிலே அதனை போன்ற ஐயாமுல் ஜாஹிலியாவிலும் கூட அந்த உக்கால், தில் மசால், மசன்னா போன்ற
பெரிய பெரிய வியாபார சந்தைகளும் இருந்ததாக கூறப்படுகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நிலடியார்களே, அந்த ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை காலகட்டத்திலே அனைத்து செல்வமும் போர்களில் வீணடிக்கப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே மிகவும் அதிகமான போர்கள் நிலவப்பட்டு அந்த போர்களிலே அவருடைய செல்வங்கள் அனைத்து மீனடிக்கப்பட்டு வறுமை மிகவும் பஞ்சம் ஏற்பட்டது, அணிவதற்கான ஆடை கூட இல்லாமல் ஆகிவிட்டது என்பதாக கூறுகிறார்கள். எந்த அளவிற்கு ஒரு காலம் என்றதை நாம் உணர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாமை காலகட்டத்திலே விபச்சாரம் மிகவும் பெரிதாக இருந்தது. விபச்சாரம் மிகவும் பெருத்து விட்டது. அதிகமான விபச்சாரத்தை பற்றி ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றால் அந்த விபச்சாரத்தை நாம் ஒதுங்கியிருப்போம் என்று இருப்பார்களே ஒழிய மற்ற அனைத்து நபர்களும் விபச்சாரத்தை சாதாரண ஒரு செயல்பாடாகத்தான் பார்த்தார்கள். அந்த அளவிற்கு விபச்சாரம் இருந்தது. அபூதாபியிலே வருகின்ற ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருத்தர் வந்து கேட்பாராம், யார் ரசூலல்லாஹ், இன்னவன் என்னுடைய மகன் அறியாமை காலகட்டத்திலே அவனுடைய தாயை நான் விபச்சாரம் செய்துள்ளேன். அவனுடைய தாயை நான் விபச்சாரம் செய்துள்ளதின் காரணமாக அதன் மூலியமாக பிறந்த இன்னவன் என்னுடைய மகன் என்பதாக கூறியிருப்பான். இவனை நான் மகன் என்று சொல்லிக் கொள்ளலாமா, இவனை மகனை உரிமை கொண்டாடலாமா என்று கேட்கும் பொழுது மார்க்கத்திலே வாய்ப்பில்லை என்பதாக ஸல்லல்லாஹு பதிலளிக்கிறார்கள். ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலம் என்ன முடிந்து விட்டது, அதனுடைய காலமெல்லாம் முடிந்துவிட்டு இந்த காலத்திலே அவன் விபச்சாரத்தை பற்றி இழுத்தான், அந்த விபச்சாரை பற்றி சொன்னான் என்றால் கல்லால் அடித்து கொல்லப்படுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அறியாமை காலகட்டத்து அரேபியர்கள் பிள்ளைகளை மிகவும் நேசிக்கின்றவராக இருந்தார்கள். அது கவிஞர், அந்த அறியாமை காலகட்டத்தில் கவிஞர் கூறுவார், நம் குழந்தைகள் புவியில் தவளும் நம் ஈரக்கொலைகளாவர் என்பதாக அந்த அறியாமை காலகட்டத்தில் கவிஞர் குழந்தைகள் பற்றி கவி பாடியிருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு கவிஞர்கள் குழந்தைகளை பற்றி பல்வேறு கவிதைகளையும் பாடியிருக்கின்றார்கள். அதே போன்று இக்காலத்தை போன்றுதான் இந்த காலத்திலே நாம் நம்முடைய கொஞ்சம் ஜென்ரேஷன் முன்னாடி போனோன்னு சொன்னால் பெண் பிள்ளைகள் பிறந்தால் அவங்கள கொலை செய்கிறது ஒரு வழக்கம். ஏன்னா பெண் பிள்ளைகள் பிறந்தால் செலவு அதிகமாகும், அவங்கள கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கிறனால அதனுடைய தாக்கத்து இல்லாதனால அந்த பெண் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு நம்மளுடைய காலத்தில், முந்தைய காலத்தில். அதே போன்று தான் அந்த அரபிய ஐயாமுல் ஜாஹிலியாவன் அந்த அறியாமை காலகட்டத்திலையும் இதே போன்று பெண் பிள்ளைகளை கொலை செய்கின்ற ஒரு அவல நிலை இருந்தது. அது மட்டுமல்ல, ஆனால் ஆண் குழந்தைகளை பரவலாக கொலை செய்ய மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் போருக்கு ஆண் குழந்தைகள் தேவைப்படுவார்கள் என்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் ஆண் குழந்தைகளை பரவலாக கொலை செய்ய மாட்டார்கள், பெண் குழந்தைகளை கொலை செய்வார்கள் என்பதாகவும் நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அந்த ஐயாமை காலகட்டத்தினுடைய மக்கள் குலப்பெருமை மிகவும் பெரிதாக நினைப்பார்கள். தன்னுடைய குலத்தை யாரோ ஏதாவது கோத்திரத்தை யாரோ ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக ஒரு கோபம் பயங்கரமாக போர் தொடுக்கிறாலும் போயிடுவாங்க என்பதாக நாம் கிதாபுகளிலே வாசிக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் புனித மாதங்கள் என்று சொன்னோம் அல்லவா, அந்த புனித மாதங்களை கண்ணியப்படுத்தவும் செய்வார்கள். என்னவென்றால் அபு ராஜா அல் உதாரிதி என்றவர்கள் ரஜப் வந்துவிட்டால், ரஜபு புனித மாதங்களே ஒரு மாதம் தான், அந்த ரஜப் மாதம் வந்துவிட்டால் ஈட்டிகளின் கூர்மையை அகற்றும் மாதம் வந்துவிட்டது. அப்போ ஈட்டிகளின் கூர்மை அகற்றும் மாதம் என்றால் ஒரு கொலை கூட நடக்கக்கூடாது, ஒரு அவநிலை எதுவும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு விஷயம், என்ற ஒரு கட்டமைப்பு அங்கு இருந்தது. அந்த ரஜபை கண்ணியப்படுத்தும் விதமாக அந்த ஈட்டினுடைய கூர்மை அகற்றும் மாதம் வந்துவிட்டது என்பதாக அபூராஜால் உதாரிதி என்றவர்கள் கூறி ஈட்டி முனையை அகற்றுவார்கள் என்பதாக நாம் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவில் அறியாமை காலகட்டத்தில் அவருடைய பண்பாடுகள் இதே போன்று பல்வேறுபட்ட விஷயங்கள், பெண்கள் எல்லாம் இவ்வாறு இருந்தார்கள், ஆண்கள் எல்லாம் இவ்வாறு இருந்தார்கள் என்பதாக நாம் பார்த்தோம். அவருடைய பண்பாடுகள் இந்த நிலையிலே அவர்கள் இருந்தாலும் அவருடைய பண்பாடுகள் என்பது மிகவும் நிறைந்த ஒரு பண்பாடாகத்தான் இருந்தது. கொடைத்தன்மை மற்றும் தயாளத்தன்மையில் அதிகமாக இருந்தார்கள். ஒரு கொடைத்தன்மை, அதாவது சதக்கா போன்ற விஷயங்களை, தர்மங்கள், அந்த விஷயங்களில் அவங்கள குறை சொல்லாத அளவுக்கு அவங்களுடைய கொடைத்தன்மை என்பது மிகவும் அதிகமாக இருந்தது. ஒட்டகத்தை அறுத்து கொடுப்பதை போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒப்பந்தங்களை நிறைவேற்றல், வாக்கு கொடுத்தா மாறிச்சு ஒப்பந்தம் செஞ்சு அதை நிறைவேற்றுவாங்க. எந்த அளவுக்குன்னா பிள்ளைகள் தன்னை விட்டு போனாலும் கூட ஒப்பந்தம் மிகவும் முக்கியம் என்பதாக ஒரு சமாவல் இப்னு ஆதியா என்ற ஒரு நபர், இம்ரவுல் கைஸ் என்ற ஒரு நபர் அவங்கள்ட்ட அமானிதமாக ஒரு சில கவச ஆடைகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஹாரிஸ் என்ற கசானிய மன்னன் அந்த கவச ஆடைகளை வாங்க சொல்லி
பிள்ளைகள் விட்டு போனாலும் அவருடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதிலே மிகவும் ஒரு கடுமையாக இருப்பார்கள். அதாவது சமாவல் இப்னு ஆதியா என்ற ஒரு நபர், ஒரு மனிதர், இம்ராவுல் கைஸ் என்ற ஒரு மனிதர் அவர்களிடம் சில கவச ஆடைகளை அமானிதமாக கொடுத்து சென்றார். அதே ஹாரிஸ் என்ற கஸ்ஸானிய மன்னன் என்ன செஞ்சான்னா, அதை எப்படியோ அபகரிச்சிடணும்னு சொல்லி அந்த அந்த நபரை முற்றுகையிடுறான். அப்போ அந்த நபர் வேக வேகமாக தன்னுடைய கோட்டைக்குள்ளே போகிறாப்புல, தன்னுடைய புள்ளை வெளியில் மாட்டிக்கிட்டாப்புல. அந்த புள்ளையை அந்த இந்த பொருட்களை அபகரிக்க வந்தாம்ல, அவன் பிடிச்சிட்டான். இப்போ நீ தரலன்னா பிள்ளையை கொலை பண்ணிடுவேன்ற நிலைக்கு வரும்போது கூட தன் கண் முன்னாலேயே தன்னுடைய பிள்ளையை கொலை செய்யக்கூடிய அந்த நிலையை அவன் பார்த்தாலும் கூட அந்த அமானிதத்தை பேண வேண்டும், அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயத்திலே மிகவும் கடுமையாக இருந்தார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, சுய கௌரவத்தில் அநீதத்தை விட்டும் எதிர்ப்பதிலும் அவர் மிகவும் கடுமையாக இருந்தார்கள், சகித்து கொள்ளாத தன்மையாகவும் இருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இத்துணை விஷயங்கள் அந்த ஐயாமுல் ஜாஹில அறியாமையுடைய காலகட்டத்திலே அந்த மக்கள் நாமெல்லாம் பார்த்துருவோம். அறியாமை காலகட்டம் என்றால் ஒன்றும் தெரியாத காலகட்டம், எதுவுமே யாரும் நபி அனுப்பப்படலை. அந்த காலத்தில் எந்த ஒரு ஹிதாயத், எந்த ஒரு நேர்வழி இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு இந்த சில விஷயங்கள்லாம் இருக்குது என்பதாக நாம் பார்க்கின்றோம். இன்னும் கிதாபுகளிலே சொல்லுகிறார்கள், இந்த அறியாமை காலகட்டத்திலே திருமணம் என்பது 4 வகையாக இருந்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க ஹதீஸில். ஒன்று இக்கால திருமண முறை. இக்காலத்திலே நாம் திருமணம் செய்கின்றோம். ஒரு பையன் தனக்கு அந்த மகரை கொடுத்து ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பு. இந்த காலத்தினுடைய நம்முடைய சமகாலத்தினுடைய இந்த திருமண முறை அது ஒரு திருமண முறையாக அந்த காலத்தில் இருந்தது. இரண்டாவதாக இன்னொரு திருமண முறையை சொல்லுகிறார்கள். ஒரு கணவன் தன் மனைவியினுடைய மாதவிடாயுடைய நேரம் முடிந்த பிறகு இந்த நபருடன் நீ சேர்ந்து கொள், இந்த நபருடன் நீ வாழ்ந்து கொள் என்று சொல்லி அந்த நபருடன் அந்த தன்னுடைய மனைவி வாழ்ந்து அந்த மனைவிக்கு குழந்தை கர்ப்பமான பிறகு அந்த முதல் சொன்னான் அல்லவா, அந்த கணவன் இந்த மனைவியுடன் வாழ்வான், சேர்ந்து வாழ்ந்து இந்த குழந்தையை பெற்றெடுப்பார்கள் என்ற ஒரு நிக்காஹ். இது 2வது வகையான நிக்காஹுல் இஸ்திஃபுலா என்பதாக கூறுகிறார்கள். ஏனென்றால் குழந்தை திடகாத்திரமாக இருப்பதற்காக இந்த ஒரு நிக்காஹ் என்பதாக கூறுகிறார்கள். 3வதாக இன்னொரு வகையிலே ஒரு 10 பேருக்கு அறியாமை காலகட்டத்திலே ஒன்றும் தெரியாத நபர்கள் இந்த மாதிரிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். 3வது 10 பேருக்கு குறைவானவர்கள் ஒன்று கூடி ஒரே பெண்ணை கர்ப்பமான பிறகு அந்த 10 பேர் குறைவான ஒரே பெண்களும், ஒரு பெண்ணுக்கு 10 பேர் குறைவான நபர்கள் இருப்பார்கள். பிறகு அந்த பெண் கர்ப்பமான பிறகு அனைவரையும் தன்னிடம் வர சொல்வாள். அந்த 10 பேருக்கு உண்டான நபர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் வர சொல்லி அந்த பெண் ஒருவரை பார்த்து, இந்த பையன் உன்னுடைய பையன் தான், உன்னுடைய குழந்தை தான் என்று சொன்னால் அந்த குழந்தையிடம் அந்த குழந்தை என்பது அந்த கணவனிடம் ஒப்படைக்கப்படும். அந்த கணவன் எந்த மறுப்பு தெரிவிக்க மாட்டான், அந்த கணவனுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டான், எந்த ஒரு இதுவும் இருக்காது அந்த கணவனுக்கு. சரின்னு சொல்லி ஏற்றுட்டு போயிடுவான்ற ஒரு திருமண முறையும் அங்கே இருந்துச்சு. அதே போன்று இன்னொரு திருமண முறையாக பல நபர்கள் ஒரு பெண் வாசலில், அதாவது எந்த நபர்கள் வேண்டுமென்றாலும் கிட்டத்தட்ட காசு கொடுத்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த திருமணத்தில் இருந்தது. அந்த பெண் இருக்கிறாள் என்றால் அந்த பெண்ணுடைய வீட்டு வாசலிலே கொடி நட்டப்பட்டு இருக்கும். அந்த பெண்ணிடம் எத்தனை நபர்கள் ஆனாலும் பல நபர்கள் போய் வந்து விடலாம் என்பதாகவும் கூறப்படுகின்றது. அங்கு அடையாளங்களை வைத்து அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தால் அந்த பெண்ணுடைய குழந்தையினுடைய அங்கு அடையாளங்களை வைத்து அந்த குறி சொல்லக்கூடிய நபர்கள், முகச்சாடைகளை சொல்லக்கூடிய நபர்களை வைத்து இந்த குழந்தை இன்னாருடைய குழந்தை என்பதாக சொல்லப்படும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அந்த குழந்தை அன்னாருடைய குழந்தை என்று சொல்லப்பட்டு அந்த குழந்தை அன்னாருடைய அந்த அந்த சொல்லப்படுகிறார் அல்லவா, அவரிடம் ஒப்படைக்கப்பட்டாலும் அந்த சொல்லப்பட்ட நபர் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க மாட்டார்கள், அந்த சொல்லப்பட்ட நபர்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஹதீஸ்களிலே வருகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு அறியாமை காலகட்டத்திலே முஸ்லீம்கள் எல்லாம் அறியாமை காலகட்டத்திலே இவ்வாறு இருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலை இருந்தாலும் அவர்களுடைய சில விஷயங்களிலே அவர்கள் சில தயாளத்தன்மை, கொடைத்தன்மை போன்ற சில விஷயங்கள் அவர்களிடம் இருந்தது. இன்னும் சில நேசிப்பது, இன்னும் பொறுத்து இந்த மாதிரி விஷயங்களும் இருந்தாலும் அவர்கள் போர்களிலே மிகவும் ஈடுபட்ட காரணத்தினால்
அவர்கள் போர்களிலே மிகவும் ஈடுபட்டிருந்த அந்த காரணத்தில் அந்த ஒரு பொறுமை, அந்த விஷயங்கள் எல்லாம் அவரும் தென்படாமல் இருந்தாலும் அவர்களுடைய அந்த அறியாமை காலத்து மக்களுடைய விஷயங்களையும் நாம் இதெல்லாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று இன்னும் தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை தினந்தோறும் ஒவ்வொரு காணொலியாக நாம் இந்த மாதம் முழுக்க 30 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை முழுவதும் அறிந்து, இந்த வரலாற்றை நாம் முழுவதுமாக விளங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களும் தந்தருள்வானாக. வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்குல் யுனீப் வ ஆகிரத் அவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.